தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டுவாக்கோட்டை அரசு பள்ளியில் 50 கிராம மக்கள் ஒன்று கூடி அரசு அதிகாரிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டுவாக்கோட்டை அருகே 50 கிராம மக்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். நடனம், சிலம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சரவணகுமார் இணைகிறார். சரவணகுமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சரவணகுமார், தஞ்சாவூர் அருகே வெட்டுவாக்கோட்டையில் இந்த சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சூர்யா. அதாவது தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரம் அருகே உள்ள வெட்டுவாக்கோட்டை கிராமத்தில் தற்போது 3வது ஆண்டாக இந்த சமத்துவ பொங்கல் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது தாய்மண் பாலம் மற்றும் பாரம்பரிய பள்ளி இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சியானது சுமார் 50 கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வரும் ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு அந்த வெட்டுவாக்கோட்டை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் வைத்து அந்த பள்ளியில் இந்த அரிசியை வைத்து இந்த பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கிராமத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர் அனைவருக்குமே, அதாவது பாரம்பரிய விளையாட்டுகளிலோ அல்லது பாரம்பரிய விஷயங்களிலோ ஏதேனும் ஒரு விஷயங்கள் இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும். அந்த மாணவர்கள் அனைவருமே இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றும் விதமாகவே வளர்ந்து வருவார்கள். அதை தொடர்ந்துதான் இந்த 50 கிராம மக்களும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்ற காரணத்தின் நோக்கத்திற்காகவே இந்த சமத்துவ பொங்கலை நடத்தி வருகின்றனர். இதில் 50 கிராம மக்கள் இருக்கின்றனர். இந்த பாரம்பரிய சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் டெல்லி கூடுதல் தலைமை ஆணையர், டெல்லி கூடுதல் காவல் ஆணையர் சத்யசுந்தரம் IPS, அதே போல தென்னக ரயில்வே தலைமை கணக்கு அதிகாரி இளங்கோவன், மேலும் மத்திய செய்தித்துறை தலைமை இயக்குனர் அண்ணாதுரை உள்ளிட்ட உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள் தலைமை தாங்கியுள்ளனர். இதில் ஒவ்வொரு, அதாவது இங்கு 100 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் அந்த மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதாவது நமது நாட்டில் உள்ள பாரம்பரிய நெல் ரகங்கள் தொலைந்து போன ரகங்களும் கூட சேகரிக்கப்பட்டு அந்த 100 நெல் ரகங்கள் எத்தனை நாட்கள் அந்த நெல் ரகங்கள் விளையக்கூடியது என்பதை காட்சிப்படுத்தும் விதமாகவும் தெரிவிக்கும் விதமாகவும் மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது, காட்சிப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பாரம்பரிய காளைகள் ஒவ்வொன்றாக அந்த நிகழ்ச்சிக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த காளைகளின் செயல்பாடுகள், இந்த காளைகளை குறித்த முக்கிய குறிப்புகள் உள்ளிட்டவை மாணவர்கள் சொல்லப்பட்டது. மேலும் இந்த காளைகள் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள முக்கிய நபர்கள் நன்கொடையாக வழங்கி அதனை ஒரு மாணவர் வளர்க்கும் விதத்தில் கொண்ட வளர்க்கப்பட்ட மாடுகள் அவை அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டு தற்போது 50 கிராம மக்கள் ஒன்றாக கூறி இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். இந்த சமத்துவ பொங்கலில் மாணவர்களின் சிலம்பம், குத்துவரிசை, சுருள்வாள் உள்ளிட்ட சண்டை நிகழ்ச்சிகளும் அதேபோல் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சி முடிவில் இதில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு பொங்கலுக்கு முன்னர், ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு முன்னதாக ஒவ்வொரு கிராமத்தில் இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைத்து மக்களும் சாதி பாகுபாடு பாடின்றி ஒரே இடத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றனர். சூர்யா. தஞ்சாவூர் அருகே வெட்டுவாக்கோட்டையில் 50 கிராம மக்கள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். விழாவில் தமிழரின் பாரம்பரியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார். மீண்டும்